ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நேரசன். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா 2023 ஹாலிவுட்ல வெளிவந்த நோவேர் அப்படிங்கிற ஒரு தனமான சர்வைவல் மூவி பற்றி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அவசர அவசரமா எல்லாரையும் காரை விட்டு இறங்க சொல்றான். பொண்ணு இருக்கா இல்லைங்க, இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின், இவன் தான் அவனோட ஹஸ்பண்ட். கார்ல இருந்து எல்லாரும் இறங்க சொன்னாலிங்க ஒருத்தன், அவன் பின்னாடியே நம்ம ஹீரோயினும் இவனும் போறாங்க. போற இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரே கண்டெய்னரா இருக்கு. இவங்க கடைசியா ஒரு இடத்துக்கு போறாங்க. அவன் மட்டும் இருந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்துட்டு பணம் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற மோதிரம், அவன் கையில இருக்கிற மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ள போறாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்கள மாதிரியே கண்டெய்னருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அங்க ஒருத்தர் யூடியூப்ல ஏதோ வீடியோ மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் நியூஸ்ங்க. இந்த லோக்கல் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஊர்ல போர் நடந்துகிட்டு இருக்கனால எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. அதனால தேவைகளை எல்லாம் குறைக்கலாம்னு பாக்குறாங்க. லேடிஸ், வயசானவங்க, இவங்களுக்கு எல்லாம் மாத்திரை அதிகமா தேவைப்படுங்கிறதுக்காண்டி அவங்கள எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இவங்க நாட்டுல எல்லாருமே வந்துட்டு இதே மாதிரி கண்டெய்னருக்குள்ள ஒளிஞ்சு எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வெளியே போடான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் வயிற்றுல ஏதோ கட்டு போட்டுருக்காங்க. அதை கழட்டினதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா. மட்டும் இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஹீரோயினை கொண்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வேற நாட்டுக்கு கிளம்பலான்ட்டு இந்த கண்டெய்னருக்குள்ள வந்திருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் யாரோ கண்டெய்னர் வந்து தட்டுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஏதோ கவர்மெண்ட் ஆபீசர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு பயந்துகிட்டே கண்டெய்னரை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியே நிறைய பேர் நாட்டை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்களே, அவங்க தான் தட்டி இருக்காங்க. கதவை திறந்த உடனே எல்லாம் கண்ணா பின்னான்னு அந்த கண்டெய்னருக்குள்ள ஓட ஆரம்பிச்சுட்டானுங்க. அந்த கண்டெய்னரே ஆக மொத்தம் ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்புறம் இத்தனை பேரை கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி பாதி பேரை இறங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவன் பாத்தீங்கன்னா முன்னாடியே தான் நிக்கிறான். பாதி பேரை இறங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறங்க மாட்டேன், என் ஒய்ஃப் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவனுக்கு இருந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு துரத்துறாங்க. வெளியே வந்தவங்க எல்லாம் அடுத்த கண்டெய்னர்ல ஏற சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு வெளியே வரலான்ட்டு பாக்குறா. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவ இருக்கிற கண்டெய்னர்ல ஒரு குட்டியா ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா பாக்குறா. ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாம அந்த இறங்க சொன்ன எல்லாரையும் ஒரு கண்டெய்னர்ல ஏத்துறாங்க. அந்த கண்டெய்னரோட நம்பரை இவ பார்த்து வச்சுக்கிறா. அதுல பாத்தீங்கன்னா 107 நம்பர் போட்டுருக்கு. அப்புறம் இவ போற வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு கால் பண்றான் அவனுக்கு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் பயப்படாத, நம்ம எப்படியோ மீட் பண்ணிக்கலாம் கடைசியா அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற யாரையும் நம்ம அதை தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தைரியம் சொல்லிட்டு போன் சார்ஜ் ரொம்ப முக்கியம், அதனால நான் இப்ப வைக்கிறேன், அப்புறம் மறுபடியும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கண்டெய்னர்ல ஒரு ஓட்டர் இருந்துச்சுல, அது வழியா அப்படியே பாத்துக்கிட்டே வர்றா. ரோட்ல இருக்கிற மக்களை எல்லாம் ஈவி இறக்கலாம சுட்டு தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்க, லேடிஸ், வயசானவங்க இவங்க எல்லாத்தையும் தனியா ஒரு வேன்ல கூட்டிட்டு போறாங்க கொலை பண்றதுக்காக. கவர்மெண்ட் இப்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்க வண்டியை வந்துட்டு செக் பண்றாங்க. மட்டும் இருந்துட்டு அந்த வண்டியோட டிரைவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா ஒழுங்கா வண்டியை திறந்து காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறமா வண்டியை திறந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க வண்டிக்குள்ள ஒரே ஒரு பெட்டி மட்டும் தான் இருக்கு. இந்த மொட்டையா இருந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ள ஏறி செக் பண்றான். ஆனா இப்பதாங்க நமக்கே தெரியுது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ளே ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூமுக்குள்ள தான் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மொட்டையும் ஒன்னு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா என் சர்வீஸ்ல இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன், ஒழுங்கா ஒளிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். நான் 3 என்றதுக்குள்ள வந்துருங்க, இல்லைன்னா ஒரு பையன் உயிரோட இருக்க மாட்டீங்க, எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன், ஒழுங்கா நீங்களே வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோயின் மட்டும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளேயே ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. அந்த பெட்டி மேல ஏறி படுத்துக்கிறான். மொட்டை இருந்துட்டு யாரையும் கொல்ல மாட்டான்னு சொல்லி சொன்னா இல்லைங்க, அதை நம்பிட்டு ஒரு பொண்ணு இருந்துட்டு கதவை திறக்கிறா. மொட்டை உடனே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ நேர்மையா கதவை திறந்துட்டு சபாஸ் அப்படிங்கிறான். ஆனா இந்த நேர்மையை நீ என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையில உயிரோட விடாதீங்க, எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்க பொண்ணுங்க குழந்தைங்கிறத பாக்காம எல்லாரையுமே சுட்டு தள்ளுறாங்க. ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருச்சுங்க. பயந்துகிட்டு வாயெல்லாம் பொத்திக்கிட்டு அமைதியா படுத்திருக்கா மேல. அப்புறம் இந்த மொட்டை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லா பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு இந்த கண்டெய்னரை லாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவளோட ஹஸ்பண்டுக்கு வந்து மெசேஜ் பண்றான், போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோய், அவங்க எல்லாருமே கொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போனை எப்ப ஆன் பண்றானோ அப்பதாங்க அவனுக்கே தெரியும், ஏன்னா அவனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பான் போனை. அப்புறம் கிரேனை வச்சு நம்ம ஹீரோயின் இருக்கிற கண்டெய்னர் எடுத்து ஷிப்ல வைக்கிறாங்க. இருந்துட்டு அவன் ஹஸ்பண்டுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுடுறான். அந்த மாதிரி என் கண்டெய்னர் ஷிப்புக்கு வந்துருச்சு, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு எதுவுமே ரீப்ளையே பண்ணல. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கண்டெய்னர்ல ஒரு பேக் கடந்து எடுக்கிறா. ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்கு, அப்புறம் எமர்ஜென்சி லைட் ஒன்னு இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கு. நம்ம ஹீரோயின் படுத்து அப்படியே தூங்கிடுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லைங்க, அது கண்ணா பின்னான்னு ஆட ஆரம்பிச்சிருது. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. அப்புறமா அந்த கண்டெய்னருக்கு வெளியே அந்த ஓட்ட வழியா பாக்குறா. அப்புறமா வெளியே பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க அவளுக்கே தெரியுது கடல்ல ஏதோ புயல் உருவாகி இருக்கும் போல. அதனால கப்பல் கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்குங்க கட்டுப்பாட்டை மீறி. கப்பல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களா எல்லாரும் ஒவ்வொரு கண்டெய்னர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எவ்வளவு கத்தி பாக்க அந்த சத்தத்துல நம்ம ஹீரோயின் கத்துறது மட்டும் சுத்தமா யாருக்குமே கேட்கல. அப்புறமா ஒரு கட்டத்துல என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா முழு கப்பலுமே அப்படியே தண்ணிக்குள்ள கவுந்து ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டுறா. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கிறா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவளே ரியலைஸ் பண்றா என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ள எல்லாம் லைட்டா தண்ணி வந்த மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காண்டி அந்த கண்டெய்னர்ல இருக்கிற ஓட்ட வழியா வெளியே பாக்குறா. வெளியே பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க அவளுக்கே
ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னர் நடுக்கடல்ல கிடக்குதுங்க. சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே தண்ணியா இருக்கு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி சொல்லலான்ட்டு போனை எடுக்கிறா. போன்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சுங்க, ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. அப்புறமா ஒரு பேக் அங்க இருந்து கிடந்து எடுத்தாலேங்க நம்ம ஹீரோயினே. அந்த பேக் எடுத்து பாக்குறா, அதுக்குள்ள ஒரு குட்டியா ஒரு மொபைல் இருக்கு. அந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஏதோ பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்காங்க போல, அதுவும் லாக் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள நிறைய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பாக்குறா. யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ல ஒரு பனியன் மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறா. அப்புறம் அங்க இருக்க பாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றா. அந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா டிவி இருக்கு. அப்புறம் இன்னொன்னுக்குள்ள வந்துட்டு நிறைய ஹெட்போன்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு குட்டியா ஒரு கத்தி இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறா. இன்னொரு பாக்ஸ் திறந்து பாக்குறா. அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஒரே பாட்டிலா சரக்கு இருக்குதுங்க. ஹீரோயின் அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ள குட்டி குட்டியா ஓட்டை இருக்குதுங்க, அது வழியா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க பாக்குறா. கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு நிறைய பேர் கத்துற சத்தம் கேக்குதுங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை வழியா வெளியே பாக்குறா. அப்பதாங்க அவளுக்கே தெரியுது என்னன்னு. நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட வந்து தனியா ஒரு கண்டெய்னருக்குள்ள அனுப்பிச்சிட்டாங்களா, அந்த கண்டெய்னர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முழுகிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கா. அந்த கண்டெய்னர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே முழுகுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு போன் பண்ண ட்ரை பண்றான், ஆனா வந்துட்டு அவன் போனே அட்டன் பண்ணல. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு அப்படியே தூங்கிடுறா. நைட்டு அப்புறம் திடீர்னு எந்திரிக்கிறா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அவன் ஹஸ்பண்ட் செத்த வருத்தத்துல இருக்கா. அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட ஒரு கத்தி எடுத்தாலுங்க கண்டெய்னருக்குள்ள இருந்து. அந்த கத்தி எடுத்துட்டு கையை கிழிச்சு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கை கிட்ட கத்தியை கொண்டு போறாங்க. அப்பதான் அங்க இருந்துட்டு வயிற்றுக்குள்ள குழந்தை எட்டி வதைக்குது. நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு பண்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்காகவாச்சு நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா. எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டெய்னர் ஃபுல்லா அப்படியே தண்ணி வேக வேகமா நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயினுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டெய்னர் ஃபுல்லா தண்ணி நிரம்பிடுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள போயிட்டா. அப்புறமா தான் டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறா. எல்லாமே கனவுங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடறா. எந்திரிச்சிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு கண்டெய்னர் ஓட்ட கிட்ட செட் பண்ணிட்டு கண்டெய்னருக்குள்ள இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா மோந்து அதுல ஊத்துறா வெளியே. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டேப் எடுத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா உள்ள எவ்வளவு தண்ணி அளவு இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்றா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டை மார்க் பண்றா. அந்த லெவலுக்கு மேல தண்ணி வந்துச்சுன்னா நமக்கு ஆபத்து அப்படிங்கறது குறிக்கிறதுக்காண்டி ஹீரோயின் உட்காந்து போனையே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவளோட ஹஸ்பண்ட் தான். ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்ல இருந்து எங்களை இறக்கி விட்டாங்க ஒரு இடத்துல, இப்பதான் என்னால கால் பண்ண முடிஞ்சது, என் போன்ல ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டா. வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவு சமாதானம் சொல்றான். சமாதானம் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன், நீ தைரியமா இரு, போன் சார்ஜ் முக்கியம், இப்ப நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். நம்ம ஹீரோயின் அங்கங்க தேடி பார்த்துட்டு ஏதோ பிரெட்டை கண்டுபிடிக்கிறா. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலி வந்துருச்சுங்க. நடுக்கடல ஹெல்ப்புக்கு கூட யாருமே இல்லாம நம்ம ஹீரோயின் பிரசவ வலியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடி இருக்குல்லங்க, அதை எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வைப்பா. ஹீரோயின் அடுத்த நாள் என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா இப்ப இருந்த வேலைக்காகாது, நம்ம இந்த கண்டெய்னர் எப்படியாவது ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரெட் கலர் பேக்குள்ள வந்துட்டு ஒரு ட்ரில்லிங் மிஷின் கிடைச்சிருக்கும். கண்டெய்னர் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட போட்டு வெளியே போலான்ட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் மணிக்கணக்காக வந்து கஷ்டப்பட்டு ஓட்ட போட்டுக்கிட்டு இருப்பா. கடைசியா பாத்தீங்கன்னா ஓட்ட போட்டுட்டே இருக்கும்போது பாதியிலே அந்த மிஷின் நின்றும். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுல பேட்டரி தீந்து போயிருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு போனை எடுத்து பார்க்கலான்ட்டு போகும்போது தான் அவளுக்கே தெரியுது போன் தண்ணிக்குள்ள விழுந்து ரிப்பேர் ஆயிருந்திருக்குங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி டிஸ்பிளே போன ஒரு போன் இருக்கு இல்லைங்க, அதுல எடுத்து சிம் கார்டை போட்டுட்டு அதுலயும் ட்ரை பண்ணி பாக்குறா. அதுலயும் சரியா போனே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஹீரோயின் கோவப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிகிறா. அப்புறம் தூக்கி எறியும்போது ஒரு டப்பாக்குள்ள இருந்து ஒரு கத்தி ஒண்ணு விழுகுது. ஹீரோயின் அந்த கத்தி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க ட்ரை பண்றாங்க அந்த கண்டெய்னரை. ஹீரோயின் கையெல்லாம் ரத்தம் கட்டிக்கிச்சு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் உயிர் தப்பிக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்புறம் அந்த கண்டெய்னருக்குள்ள ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால குழந்தை இருந்துட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா துணி எடுத்து தண்ணியில் நினைச்சிட்டு குழந்தை மேல அப்படியே தேய்ச்சி விடுறா. அப்புறமா பாத்தீங்கன்னா குழந்தை அமைதியாயிடுச்சு. அப்புறமா அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு சரியான பசிங்க, எதுவுமே இல்லைங்க சாப்பிட சுத்தமா. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் மனசை கல்லாக்கிக்கிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடி ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சிருந்தாங்க, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டா நம்ம ஹீரோயின். தூரத்துல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஓட்ட வழியா எட்டி பாக்குறா, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு திமிங்கலம் வந்துட்டு அந்த கண்டெய்னரை வேகமா வந்து மோதிடுச்சுங்க. சத்தம் கேட்டோம்னா குழந்தை இருந்துட்டு ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை அழுகுது இல்லைங்க, அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அந்த திமிங்கலம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து இந்த கண்டெய்னர் இடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கையில ஒரு கம்பி மாதிரி எடுத்துட்டு அந்த கண்டெய்னரை ஓங்கி ஓங்கி தட்ட ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் அந்த திமிங்கலம் கம்முன்னு போயிடுச்சு போல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டா. அடுத்த நாள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் அந்த கண்டெய்னர் அறுக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அறுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கத்தி இருந்துட்டு உடஞ்சிருதுங்க. ஹீரோயின் சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லைங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லைங்க. அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கடல் தண்ணி எடுத்துட்டு மூஞ்சில அப்படியே ஊத்திக்கிறாங்க. அந்த கண்டெய்னரை பாக்குறா. அப்பதாங்க அவளுக்கு ஒண்ணு தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் தண்ணி ஆவி ஆயிட்டு கண்டெய்னர்ல அப்படியே சொட்டு சொட்டா தேங்கி நிக்குது. அதை நம்ம ஹீரோயின் குடிக்க ட்ரை பண்றா. ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் கூட பத்தல. நம்ம ஹீரோயின் அப்படியே
மயக்கம் போட்டு இழுத்துட்டா. தாங்க ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி கண்டெய்னர் லைட்டா கிழிச்சு வச்சிருப்பாள். அது வழியா மழை தண்ணி இருந்துட்டு நம்ம ஹீரோயின் மூஞ்சிலேயே கரெக்டா நம்ம ஹீரோயின் அப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அவளால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க எல்லா பாக்ஸ்லயும் அந்த தண்ணியை சேகரிச்சு வச்சுக்கிறா. அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு கயிறு எடுத்துக்கிறா. அந்த கண்டெய்னர் ஆல்ரெடி கிழிச்சு வச்சிருப்பாள். அது வழியா விட்டு இழுக்க ஆரம்பிக்கிறா. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு இழுக்கிறா. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் அப்படியே ஓபன் ஆயிருது. குழந்தைய எடுத்துட்டு அவ போய் மேல போய் உட்காந்துருக்கா. அப்புறம் குழந்தை பாத்ரூம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளீன் பண்றா. துணி இருந்துட்டு தண்ணிக்குள்ள தூக்கி போடுறா. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நிறைய மீன் அந்த இடத்துக்கு வருது. மீன் எல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுன்னு சொல்லிட்டு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கம்பியோட எட்ஜ்ல ஷார்ப்பா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு மீன் மேல தூக்கி போடுறா. அவளும் கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா ட்ரை பண்றா. ஆனா பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு மீன் கூட மாட்டல. அப்புறம் பாத்தீங்கன்னா மேல ஒரு ஃபிளைட் போகுது. அந்த ஃபிளைட்டுக்கு சிக்னல் காட்டலாம்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி ஏதாச்சும் எடுக்கலாம்னு பாக்குறா. எடுத்துட்டு மேல ஏறா. மேல ஏறும்போது அவ காலை கிழிச்சிருது. கிழிச்சு பயங்கரமா ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒயரு எல்லாத்தையும் எடுத்து காலுக்கு அவளே தையல் போடுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற சரக்கு எடுத்து குடிக்கிறா வழி தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் என்ன முடிவு பண்றான்னு பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய ஹெட்போன்ஸ் இருந்துச்சு இல்லைங்க, அந்த ஒயர்லாம் எடுத்துட்டு ஒரு வலை மாதிரி பின்ன ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் பாத்தீங்கன்னா அதை வச்சு மீன் பிடிக்கலாம்னு ட்ரை பண்றா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கடைசியா ஒரு மீனும் வருது. அதுக்கப்புறம் வலைய டக்குன்னு தூக்குறா. அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு மீனும் மாட்டிருச்சு. அதுல எப்படியோ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அவளுக்கு கடைசியா ஒரு பலன் கிடைச்சிருச்சுங்க. அப்புறம் அந்த மீனை பச்சையாவே திங்கிறா. நாள் போக போக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் டெய்லி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. பிடிச்சிட்டு அப்புறமா தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பாட்டில பிடிச்சி அடைச்சு வச்சுக்கிறா. அங்க நிறைய டப்பா இருக்கு இல்லைங்க, அந்த டப்பாக்குள்ள என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டு ஒவ்வொன்னா கடல் தண்ணிக்குள்ள தூக்கி போடுறான். கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் இவ பண்ணிக்கிட்டே இருக்கா. ரொம்ப நாள் போயிருதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு நாள் இருந்துட்டு அவளுக்கு ஒரு போன் வருது. அவனோட ஹஸ்பண்ட் தாங்க கால் பண்ணிருக்கா. கால் பண்ணதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ கால் பண்ணிட்ட, நான் கூட இங்க டவர் கிடைக்குமோ என்னன்னு பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவர் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உன்னை காப்பாத்த வர முடியாது, நீ ஏதோ உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு இதே மாதிரி கண்டெய்னர்ல ஒளிஞ்சிட்டு வரலான்னு பாத்துருக்கான். அந்த ஊர் கவர்மெண்ட் ஆபீசருங்க இருந்துட்டு பாத்துட்டாங்க. இவன் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது இவனை கரெக்டா சுட்டுட்டாங்க போல. அதான் நடந்திருக்கு. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு, இதான் நான் உன்கிட்ட பேசுறது கடைசின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடினேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம ஹீரோயின்ட்ட. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இவன்ட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம். அப்படியே சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு போன் கட் ஆயிருதுங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் செத்துட்டான் அப்படின்ட்டு. நாள் சரசரன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு போய்கிட்டே இருக்குங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள தண்ணி வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு படகு மாதிரி ஒன்னு ரெடி பண்றாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ள தண்ணி வந்து எப்படியும் கொஞ்ச நாள்ல முடிக்கிறோம். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவ குழந்தையும் தப்பிக்கணும்ல, அதுக்காக தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட் இருந்துட்டு கண்டெய்னர் திடீர்னு முழிகிருங்க. அப்புறம் அந்த குழந்தைய மட்டும் அந்த குட்டி போட்டு மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லைங்க, அதுல வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்திலேயே படுத்திருப்பா. நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்ததுனால அவளுக்கு சுத்தமா முடியாம போயிடும். அவளே பாதி மயக்கத்துல தான் படுத்திருப்பா. என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு டப்பாக்குள்ள சாப்பிட்டு வச்ச மீன் எல்லாம் வச்சிருந்திருப்பா. அதெல்லாம் எடுத்து பக்கத்துல அப்படியே போட்டுக்கிட்டே நிறைய மீன் கிடக்கிறத பார்த்துட்டு இந்த கடல் பறவை எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் நிறைய நம்ம ஹீரோயினை சுத்தி பறந்துகிட்டு இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பாவோட போட்ல மீன் பிடிக்க வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துல தான் நிறைய கடல் பறவை சுத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்க, அதனால இவங்க இருந்துட்டு அதை பாத்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க இருந்துட்டு அவங்க போட் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் குழந்தை மட்டும் மிதந்துகிட்டு இருக்கும். இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அந்த பெட்டி அப்படியே எடுப்பாங்க. எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்களுக்கே குழந்தை அதுக்குள்ள இருக்குன்னு. கடலுக்குள்ள இந்த குழந்தை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா அந்த பெட்டி மாதிரி ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்க, அதுல ஒரு கயிறு கட்டி இருந்திருக்கும். உடனே அந்த கயிறு எங்க போகுதுன்னு பாப்பாங்க. தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்கும். அதை உடனே இவங்க பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது நம்ம ஹீரோயின் மேல வருவாங்க. நம்ம ஹீரோயின் மேல தூக்கிடுவாங்க. தூக்குனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மூச்சு கொடுத்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கவே மாட்டா. குழந்தை இருந்துட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணு இருந்துட்டு குழந்தை முகத்தை பாப்பாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கடைசி ஒரு டைம் மூச்சை கொடுத்து எப்படியே ட்ரை பண்ணி பாப்பான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாப்பாங்க. ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் எப்படியே எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா என் குழந்தை எங்கன்னு தேட ஆரம்பிச்சு. அப்புறம் குழந்தை எடுத்து கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க அமைதியா ஹீரோயின் ஒரு பொண்ணு இப்ப காப்பாத்துச்சு இல்லைங்க, அந்த பொண்ணோட அப்பா இருந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல் உதவி தேவைப்படும் இல்லைங்க, அதனால என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்துல அழுன்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. கஷ்டப்பட்டு இருக்கா இவ்வளவு நாளா தனியா கடலுக்குள்ள. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானும் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். வீடியோ பாக்குறவங்க எல்லாம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்துல உங்க சந்திக்கிறேன். பை பாய்.